friends, welcome to Vellaima channel. நம்ம சேனல் ஆரம்பிச்சு 300 plus subscriber வந்துட்டாங்க. 10000 view வந்துச்சு. எல்லாமே உங்களோட சப்போர்ட்டிவால தான் முடிஞ்சது. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா டோனட்ஸ் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெசிபி தரோம், செஞ்சு பாருங்க நீங்க. டோனட்ஸ் செய்ய போறோம். டோனட்ஸ்க்கு 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துர்க்கேன். அதை போட்டுக்கலாம். இந்த ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூன், 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் அதையும் போட்டுக்கலாம். சின்ன ஸ்பூன் அளவுக்கு 3 ஸ்பூன் சுகர் பவுடர், 2 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கங்க. முதல்ல பட்டர் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்போ கொஞ்சம் போல் பால் ஊற்றி சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். பால் பார்த்து சேருங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா சப்பாத்தி மாவு பதம் வராது. வராட்டி 2 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிசைஞ்சிட்டோம் பாருங்கள். பேட்ரு இப்படி இருக்கும். இப்போ இதை ரெஸ்டிங் டைம் ஒரு 20 நிமிஷம் கொடுக்கலாம். ஈஸ்ட் போட்டால் தான் நம்ம 1 மணி நேரம் ஊற வைக்கணும். நம்ம பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா போட்டிருக்கோம். 20 மினிட்ஸ் ஊறினாலே போதும். மாவு காயாமல் இருக்க மேலே லைட்டாக பட்டர் தடவி ஒரு மிக்ஸ் பண்ணி அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் மூடி இருக்கட்டும். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பாருங்கள் மாவு எப்படி இருக்குன்ட்டு. லைட்டாக மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மாவு எப்படி வச்சுக்கோங்க. ரொம்ப மெல்லிசாக திட்டக்கூடாது. இந்த காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சைஸ் வேணும்ட்டு. இந்த அளவுக்கு இருக்கணும் தடி. சரிங்களா? இந்த மாதிரி கிண்ணம் குழம்பு ஊற்றுறதோ ஏதோ ஒன்று டிசைனுக்கு அழுத்து ஒரு ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி மூடி சென்டரில் வச்சுக்கோங்க. இந்த கை வச்சு அழுத்தினீங்கன்னா நல்லா ப்ரெஸ் ஆகிடும். அப்படியே எடுத்துருங்க. அதே மாதிரி இதை இப்போ இந்த எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்படி பேக்கில் அழுத்தினீங்கனாலே வந்துடும். இப்போ எல்லாத்தையும் தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெயை காய வச்சிட்டோம். மிதமான சூட்டில் சிம் பண்ணி வச்சுருங்க. இப்போ ஒரு டோனட்டாக போடுங்க. போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் இப்படி மேலே வருது பாருங்கள். இப்போ திருப்பி விடுங்க லேசாக. இப்போ வேகட்டும். இப்போ லைட்டாக ப்ரௌன் ஆகுது பாருங்கள். திருப்பி இன்னொரு பக்கம் போடுங்க. டோனட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. எடுத்துடலாம். எண்ணெய் வடிஞ்ச உடனே டோனட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. டோனட்ஸ்க்கெல்லாம் நான் வந்து சாக்கோ சிரப் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த டோனட்ஸ் எடுத்து இப்படி
டெக்கரேஷனுக்காக. இந்த டோனட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். 300 சப்ஸ்கிரைப்காக செஞ்சது. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் ஒன்று எப்படி குக்காக இருக்குது பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.